வணக்கம். பாரதி பிறந்த நன்னாளான 11/12/2025 வியாழக்கிழமை அன்று மாலை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியின் மேனாள் முதல்வரும் தஞ்சை நல்லூர் முற்ற நிறுவனருமான மருத்துவர் மருதுதுரை, மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கு. விஜயராமலிங்கம் ஐயா, திரு குப்பு வீரமணி, புலவர் மா. கோபாலகிருட்டிணன், பின்னையூர் திரு கோவிந்தராசு ஆகியோருடன் ஈரோடு சென்று மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்களை ஈரோடு விருந்தினர் இல்லத்தில் சந்திப்பதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்தது. முனைவர் இறையன்பு அவர்களும் மருத்துவர் மருதுதுரை அவர்களும் எத்துணை நெருங்கிய நண்பர்கள் என்பதை அறைக்குள் சென்றதும் உணர்ந்தேன். சிறிது நேரத்திலேயே மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் தமிழ் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களும் வருகை தரவே அவ்வரை சிந்தனையாளர்களின் சமூக அக்கறை மிகுந்த வார்த்தைகளால் நிரம்பி ததும்பியது. மக்கள் சிந்தனை பேரவை நடத்திய 28ஆம் ஆண்டு பாரதி விழா 1921ஆம் ஆண்டு ஈரோடு கருங்கல் பாளையத்தில் மகாகவி பாரதியார் மனிதனுக்கு மரணமில்லை என்ற தலைப்பிலும், ஈரோடு காரைவாய்க்கால் கரையில் இந்தியாவின் எதிர்கால நிலை என்ற தலைப்பிலும் நிகழ்த்திய உரைகளே மகாகவி பாரதியின் இறுதி சொற்பொழிவாகும். ஈரோட்டிற்கு மகாகவி பாரதி வருகை புரிந்து உரையாற்றி 104 வருடங்கள் நிறைவு பெற்றதை நினைவு கூறும் வகையில் மகாகவி பாரதியின் பிறந்த நாளான 11/12/2025 வியாழக்கிழமை மாலை பாரதியார் உரையாற்றிய கருங்கல் பாளையம் நூலகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாரத ஜோதியை கையில் ஏந்தியவாறு ஈரோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஈரோடு சம்பத் நகர் கொங்கு கலையரங்கினை வந்தடைந்தனர். பாரதி விழாவின் சிறப்பு அழைப்பாளர் மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் ஜோதியினை பெற்று பொதுமக்கள் முன்னிலையில் விருதாளர் தொல்லியல் அறிஞர் முனைவர் க. ராஜன் அவர்களிடம் வழங்க, தொல்லியல் அறிஞர் அவர்கள் ஜோதியினை மகாகவி பாரதியின் திருவுருவப் படத்தின் முன் நிறுவி வணங்கினார். பாரதி விழா தொடங்கியது.
ஈரோடு தேசிய நல விழிப்புணர்வு இயக்க தலைவர், பத்மஸ்ரீ விருதாளர் டாக்டர் SKM மயிலானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு வந்திருந்தோரை மக்கள் சிந்தனை பேரவையின் துணைத் தலைவர் பேராசிரியர் கோ. விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள் வரவேற்றார். மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் தமிழ் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அறிமுக உரையாற்றினார். ஈரோடு முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் மான்விழி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு கந்தசாமி அவர்கள் கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து விழா சிறப்புரையாற்றினார். பல்லாண்டு காலம் தொல்லியல் ஆய்வுகளை மிக சிறப்பாக மேற்கொண்டு தமிழின் தொன்மை, தனித்தன்மை, பெருமையை அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை கொண்டு நிறுவியதன் மூலம் தமிழ் உலகிற்கு அருந்தொண்டாற்றிய தகைசால் வரலாற்று அறிஞர் முனைவர் ராஜன் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான பாரதி விருதினை தமிழக அரசின் மேனாள் தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்பு அவர்கள் வழங்கி சிறப்பித்து சரித்திர தேர்ச்சிக்கொள் எனும் பொருண்மையில் விழா பேருரை ஆற்றினார். தொல்லியல் அறிஞர் முனைவர் ராஜன் அவர்கள் விருதினை பெற்றுக்கொண்டு ஏற்புரை ஆற்றினார். விழாவின் நிறைவில் மக்கள் சிந்தனை பேரவையின் பொதுக்குழு உறுப்பினர் திரு வெற்றிவேல் அவர்கள் நன்றி கூறினார். மக்கள் சிந்தனை பேரவையின் 28ஆம் ஆண்டு பாரதி விழா அரங்கு நிறைந்த விழாவாக மட்டுமல்ல, தமிழகம் தழுவிய விழாவாக எழுச்சியுடன் நடைபெற்றது. ஐயா வந்து அறிஞர் திரு ராஜன் அவர்களுக்கு பாரதி விருதினையும் ரூபாய் 50,000 தொகை கொண்ட பொற்கொடியையும் வழங்க வருகின்றார். மேனாள் தமிழக தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய நரைகூடி கிழப்பருவவில் கொடும் கூட்டுத்திரையனத்தின் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல நான்